சிம்பிளான அனிமல் பிரிண்ட் டிசைன் வச்சு ஸ்பைடர் ஜெல் யூஸ் பண்ணி சிம்பிளான டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து டிப் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கார்னரில் ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. அந்த ஷேப்லெஸ்ஸாக இருக்க மாதிரி நீங்கள் டிசைன் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ அதை கரெக்டான ஷேப் கொண்டு வாங்க. நான் சாஃப்ட் ஸ்கொயர் ஷேப்க்கு கொண்டு வந்துக்கிறேன். ஃபைலர் எடுத்துக்கோங்க. ஃபைலர் எடுத்து நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்கள் ஷேப் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. எதுக்குன்னா அதில் வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்லாம் வந்து டஸ்ட்டோடையே நீங்கள் மேலே ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடும் உங்கள் ஜெல் பாலிஷோட. ஸோ அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அன்ஈவனாக இருக்கும் அப்ளை பண்ணும்போது. அதனால் அது அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வந்து லின் ஃப்ரீ ஷீட்டில் டிப் பண்ணிவிட்டு துடைக்கிறேன் நான். அசிட்டோன் ஃப்ரீலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் கலர் அப்ளை பண்ணணும். பேஸ் கலர் வந்து ஒரு லைட் கலராக நீங்கள் எடுத்துக்கலாம். டீப் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு லைட் கலராக எடுத்துக்கலாம். மீடியம் ஸ்கின், ஃபேர் ஸ்கின்னாக இருக்கவங்கலாம் வந்து டார்க் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லா எடுப்பாக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்பான்சர்ட் பிராண்ட்லேருந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். இது நல்லா திக்காகவும் இருக்கும். இந்த கலர் வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். இந்த கலர் கிடையாது, இந்த பிராண்டில் வந்து எல்லாமே நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் சிங்கிள் லேயர் அப்ளை பண்ணாலே வந்து நல்லா திக்காக நல்லா எடுப்பாக தெரியும். இப்போது அப்ளை பண்ணதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். பேஸ் கலர் எப்பயுமே 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். நான் 30 செகண்ட்ஸ் இப்போ கியூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் கியூர் பண்ணிட்டேன். பேஸ் கலர்னு கிடையாது, ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணிங்கனாலே கியூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ எடுத்துக்கோங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷைனஸோடய மறுபடியும் நீங்கள் மேலே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்பான்சர் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சாலுமே இந்த மாதிரி ஷைனஸ் இருக்கும். ஸோ இந்த ஷைனஸோடையே நீங்கள் மேலே அடுத்த லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பீல் ஆகி வந்துடும். அதனால் மறுபடியும் பஃபர் யூஸ் பண்ணுங்கள். பஃபர் யூஸ் பண்ணி அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போது அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மறுபடியும் துடைக்கணும். பஃபர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷைனஸ் எதுவுமே இருக்காது. இப்போது ஸ்பைடர் ஜெல் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து ஆம்ப்ரே டிசைன் இல்லாமல் 2 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு லைன் மாதிரி வரைகிறதுக்கு ஸ்பைடர் ஜெல் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்பைடர் ஜெல் எடுத்திருக்கேன். ஸ்பைடர் ஜெல்லில் லைன் மாதிரி நீங்கள் வரைகிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதாலேயே வந்து லைன் மாதிரி அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப தின்னாக நீங்கள் வரையும் போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு லைன் மாதிரி அதுலேயே கூட நீங்கள் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ இத 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம், இத இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக, நான் இன்னொரு லேயர் மாரி இதுலயே அப்ளை பண்றேன். நான் எவ்ளோ மெலிசா எடுத்தாலும், அந்த லைன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னாவே வருது. ஸோ, இது மாரி தான் வரணும். நீங்க ரொம்ப அதிகமா எடுத்து பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து மெர்ஜ் ஆயி அசிங்கமாகிடும். ஸோ, இது மாரி தின்னா இருக்க மாரி பண்ணுங்க. அதே மாரி ஸ்பைடர் ஜெல்ல பண்ணும்போது நான் எங்க ஸ்டார்ட் பண்றேனோ, கரெக்ட்டா அதே இடத்துல தான் முடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இத வந்து 120 செகண்ட்ஸ் இப்போ நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 3 டைம்லேருந்து எது க்யூர் பண்ணாலும் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிட்டு ஒன் சைட்ல வந்து கொஞ்சம் பிங்க் கலர் மாரி கான்ட்ராஸ்ட்டா வந்து எடுத்துக்க போறேன். ஸோ, இந்த பிங்க் கலர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து ரோஸ்லின் பிராண்ட். ஓகேவா? இதுதான் இப்போ நான் அப்ளை பண்ண போறேன். ரைட் சைட்ல இந்த கலர் அப்ளை பண்ண போறேன். கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். பட் நல்லா இருக்கும். ஃபைனலா நீங்க பார்க்கும்போது அது அழகா இருக்கும். இப்போ இத 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்க போறேன். இப்போ க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ, அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்றதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வந்து டிப் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தொடச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி பிளாக் கலர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு சீட்டா டிசைன் தெரியும் இல்லையா? சீட்டா அப்படின்னா லெப்பர்ட் சொல்லுவாங்க. ஸோ, இந்த மாரி டிசைன் நீங்க இத எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாரி கொஞ்சம் கர்வா பண்ணுங்க. கர்வா பண்ணிட்டு லைட்டா ஒரு டாட் மாரியோ, இல்ல திரும்ப அதே மாரி கூட நீங்க பண்ணுங்க. இந்த மாரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது அழகா இருக்கும். எக்ஸாக்ட்டா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இத 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இதிலயே வந்து ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் எடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணிட்டு இதுலருந்து ஒரு லீஃப் மாரி வரையலாம். அது அழகா இருக்கும். அதே மாரி இந்த பக்கமும் வரைங்க.
வரைஞ்சத வந்து கொஞ்சம் தின் லைனா வந்து இதில ஜாயின் பண்ணி விடுங்க. சேம் இந்த பக்கமும் அதே மாரி பண்ணுங்க. இந்த கார்னர்ல இருந்து இத வந்து க்யூர் பண்ணிடுங்க. க்யூர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரைஞ்சுக்கலாம். இப்போ இத நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் வரைஞ்சுக்கலாம். இங்க இருந்து அதே மாரி மெலிசா ஒரு லைன் வந்து அந்த பக்கம் போங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கமும் அதே மாரி. இப்போ நான் யூஸ் பண்ற ஒயிட் கலரும் வந்து ஸ்பான்சர் பிராண்ட் தான். அதனால தான் நல்லா திக்கா இருக்கு இது. இப்போ இத வந்து லைட்டா ஜாயின் பண்ணி விடுங்க. ரொம்ப தின் லைனா ஜாயின் பண்ணி விடுங்க. இப்போ இத 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலா 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நீங்க டாப் கோட் அப்ளை பண்ணணும். இதுக்கு மேல நீங்க ஃபுல்லா டாப் கோட் அப்ளை பண்ணுங்க. அதே மாரி தாராளமா எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஃபுல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகணும். நீங்க ஷைன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு மேட் வேணுனாலும் அது அழகா இருக்கும். நீங்க மேட் டாப் கோட் அப்ளை பண்ணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். சிலவங்களுக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கிறது பிடிக்காது. அது ஆர்ட்டிஃபிஷியலா இருக்க மாதிரி சம்டைம்ஸ் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேட் டாப் கோட் இருக்கு. நீங்க அத அப்ளை பண்ணலாம். இப்போ இத 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கரெக்ட்டா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்களா பார்த்துட்டு க்யூர் பண்ணுங்க. இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். இதில உங்களுக்கு ஏதாவது ஸ்டோன்ஸ் அத மாரி வைக்கணும் அப்டின்னா, நீங்க பில்டர் ஜெல் அப்ளை பண்ணிட்டு, மேல அந்த லீஃப் மாரி இருக்கு இல்லையா? அதில நீங்க ஸ்டோன்ஸ் வைக்கலாம். இல்ல இதுவே போதும் அப்டின்னாலும் அது அழகா இருக்கும். இந்த டிசைன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் பண்ணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். Flipkart ப்ராடக்ட் லிஸ்ட்டும் வந்து லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். Amazon லிங்க்கும் குடுத்துருக்கேன். வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது கத்துக்கணும் அப்டின்னா, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ராடக்ட் ஹோல்சேல்ல வேணும்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு யாருனா கிளாஸ் வேணும்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணியும், இல்ல கால் பண்ணியும் நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.